பயிற்சி 7.2ல ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டோம் இல்லையா? 3வது சப்டிவிஷன். 3வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x into sin x பாயிண்ட் pi by 2, pi by 2. pi by 2னா உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி. இப்போ ஃபார்முலா எழுதுறேன். sin 90 டிகிரி, அதாவது sin pi by 2 ஓட மதிப்பு 1. cos 90 டிகிரி 0. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா differentiation of uv is equal to uv dash plus vu dash. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும்தான் இந்த கணக்குக்கு அப்ளை ஆக போகுது. இப்போ வகைப்படுத்தலாம். y வகைப்படுத்தினா dy by dx is equal to இது பாருங்க, இது uv ஃபார்முலா. அப்போ uv dash sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x plus v sin x அப்படியே எழுதுங்க. u dash x வகைப்படுத்தினா 1. So dy by dx is equal to x cos x plus sin x. இப்போ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்? pi by 2, pi by 2 எனில். இப்போ x வர இடத்துல pi by 2, y வர இடத்துல pi by 2. இப்போ பிரதியிடலாம். dy by dx is equal to pi by 2 cos pi by 2 plus sin x வர இடத்துலலாம் pi by 2 போடணும். pi by 2. So dy by dx is equal to pi by 2 cos pi by 2 ஓட மதிப்பு pi by 2 நாலே ஒன்று தான், 90 நாலே ஒன்று தான். cos 90 எவ்வளோங்க? 0. அப்போ இது வந்து 0 plus sin pi by 2 ஓட மதிப்பு 1. dy by dx is equal to 0 plus 1. So dy by dx பத்தி நம்ம என்ன எழுதலாம்? m ன்னு எழுதலாம். m is equal to 1. சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. சாய்வு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு நம்ம ஃபார்முலா எழுதி போட போறோம். என்ன தொடுகோட்டுக்கு ஃபார்முலா? அதாவது m வந்து 1 கிடைச்சிருக்கு. பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? pi by 2, pi by 2. ஃபார்முலா எழுதலாம். y minus y1 is equal to m into x minus x1. இது x1, இது y1. பிரதியிடுங்க. y minus pi by 2 is equal to m கண்டுபிடிச்சது 1. x minus x1 என்னது? pi by 2. y minus pi by 2 1ஓட இதை பெருக்கும்போது இது அப்படியே தான் வரும். x minus pi by 2. இப்போ x வந்து பிளஸ்ல இருக்கு. அப்போ இது அப்படியே இருக்கலாம். இது ரெண்டுமே அந்த சைடு வரும். அப்போ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். x minus pi by 2 அப்படியே இருக்கு. இது எல்லாமே இந்த சைடு வரும்போது குறி மாறும். minus y plus pi by 2 equal to 0. minus pi by 2 plus pi by 2 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு x minus y is equal to 0. இதுதான் தொடுகோட்டின் சமன்பாடு. Therefore தொடுகோட்டின் சமன்பாடு என்னது? x minus y is equal to 0. கணக்கு முடிஞ்சிருச்சா? இல்லை. செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஸோ செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா இதோட கீழ் இங்கே வரும், இதோட கீழ் இங்கே போகும், இங்கே ஒரு குறி மாறும், ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்ப்போம். போடலாம். கீழ் வந்து 1 1 தான் இருக்கு, அதனால அது அப்படியே தான் வரும். எக்ஸ் குறி மாறணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், ஒய் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்க்கணும். அப்புறம் பாயிண்ட்டை பிரதியிடுங்க. pi by 2, pi by 2. இது எக்ஸ்க்கு, இது ஒய்க்கு. அப்போ என்ன வரும்? pi by 2 ப்ளஸ் pi by 2 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. பகுதி ஒரே மாதிரி இருக்கா? மேலே வந்து பகுதி ஒரே மாதிரி தான், ஒரு 2 மட்டும் போட்டால் போதும். ஒரு பை ப்ளஸ் ஒரு பை 2 பை ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்களா? என்ன கிடைக்கும்? pi ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இப்போ k ஈக்குவல் டு ப்ளஸ் பை அந்த சைடு வந்தால் மைனஸ் பை. இப்போ இந்த கேவோட மதிப்பு எடுத்துட்டு போய் இங்கே பிரதியிட்டோம்னா அதுதான் நமக்கு செங்கோட்டின் சமன்பாடு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் செங்கோட்டின்
சமன்பாடு x plus y minus pi equal to 0.